சொல்லு மீனா, ஆபீஸுக்கு தான் போனியா? வேற எங்கெங்க போவேன்? உன் ஆபீஸ சிராவயிலுக்கு எப்ப மாத்துனாங்க? அதே ஆட்டோல தான் ஆபீஸ்ல இருந்து சாயங்காலம் நான் வீட்டுக்கு வந்தேன். உனக்கு என்ன பைத்தியமா மீனா? என்ன அக்கா பாசமா? நான் சும்மாலாம் அங்க போல. அப்புறம் எதுக்கு அங்க போன? சும்மா வந்தது வராததுமா ஏதோ குற்றவாளிய கேள்வி கேக்குற மாதிரி ஏதோ விசாரிச்சுட்டே இருக்கிய. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. இப்படி எல்லாம் இருக்க போய் தான் குடும்பமா நம்ம தலையில ஏறி ஆடுறாங்க. அண்ணனையும் அவங்களையும் சேர்த்து வைக்க ஏதாவது முயற்சி பண்ணேன்னு தெரிஞ்சது நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் மீனா. வந்து எப்படி தப்பிக்கலாம்னு நினைச்சுதான் அவ யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. கல்யாணம் பண்ணாம வாழ்றது அம்புட்டு பெரிய குத்தமா மாமா? குடிச்சா கொஞ்சம் மனவேதனை குறையுமேனு தான். அதெல்லாம் ஒண்ணும் குறையாதுடா. தயவு செஞ்சு அழுவாதன. எதுவா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். வீட்ல இருந்தா மாமாக்கு ஏதாவது யோசிக்க தோணும்னு கதிர் தான் டிராவல்ஸ்க்கு கூட்டிட்டு போனாரு. அவளை பத்தி யோசிச்சாலே ஆத்திரமா வருதுங்க. அம்மா அது ஒண்ணு இல்லம்மா. கவலைப்படாதடா. 2 பேரும் குடிச்சிருக்கீங்களாங்க. ஒரு பிரச்சனை குடிக்க ஆரம்பிச்சா குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராதுடா. இந்த நிலைமையில நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சு எவ்வளவு வருத்தப்படுவா. ஒரே ஒரு பீர் தான் அடிச்சேன். நான் என்னமா குடிச்சிட்டு ரோட்ல கடந்த மாதிரியும் நீ என்ன தூக்கிட்டு வந்த மாதிரி பேசுற? குடிச்சிட்டு ரோட்ல மட்டும் கடந்தேன்னு வையேன், உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்.